Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இது ஒரு வளர்ச்சிக்கான ஒரு திட்டத்தை இன்னைக்கு விஜய் அவர்கள் ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பாஜகவும் குற்றம் சாட்டுது. திமுகவும் எங்களுடைய உழைப்பு எல்லாம் வீணாக போச்சு, ஜியோகிராஃபிக்கலாக அங்கே பொலிட்டிக்கலாக எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணி வச்சு இந்த தமிழ்நாட்டோட வளர்ச்சி 10 வருஷம் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகிற திட்டத்தை 16-15 வருஷம் பின்னோக்கி கொண்டு போயிட்டீங்கன்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வீடு இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ஓடு மாற்ற முடியும். ஆனால் இப்போ இந்த வளர்ச்சின்னு பேசக்கூடியவங்க வளர்ச்சியில் ஓடுமே நமக்கும் அக்கறை இருக்குதான். இப்போ இது பேசுறதால நம்ம எதுவும் வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டு நம்ம பேசுகிறோங்கிறது இல்லை. ஆனால் இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த ஒரு வளர்ச்சியாக, இயற்கையை பாதிக்காத ஒரு வளர்ச்சியாக, அதே சமயத்தில் இருக்கிற எக்ஸிஸ்டன்ஸ் ஒரு 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 சுற்றுப்புற சூழல் இருக்கு இல்லையா, நம்மளுடைய என்வரான்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை பாதிக்காத ஒரு விஷயமா இருக்கணும். ஒரு சில பேர் கேட்கலாம், அப்போ எது தான் பாதிக்கல? நம்ம வண்டி ஓட்டுறோம், புகை வருது, அது பாதிக்கலையா? இந்த திட்டம் வந்திருந்ததுன்னு வைங்க, அவனை சென்னையே இருந்திருக்காரு. இது பல பேருக்கு தெரியல. இவங்க ஏதோ பயமுறுத்துறான் போல இருக்கு, இவன் ஏதோ புரியாமல் பேசுறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஸோ அவங்க அந்த மக்கள் யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு எந்த தண்ணியும் தேவையில்லை. ஏரி பாசனத்தை வச்சு அவங்க 3 போகம் அற்புதமாக விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பூமி பரந்தூர், அப்புறம் பரந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி. அப்போனா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு நீர்நிலை கட்டலையா, இப்போ இருக்கிற மீனம்பாக்கம் நீர்நிலையில் கட்டலையா, ஹைகோர்ட் நீர்நிலையில் கட்டலையா, அதை கட்டலையா, இதை கட்டலையானா எல்லாம் கட்டியிருக்காங்க தான். இப்போ அதனால அதெல்லாம் இடிச்சுட்டு திருப்பி நீர்நிலை ஒரு யார் வாங்கியிருக்கிறா இந்த லேண்டை, இந்த லேண்டெல்லாம் யார் யார் வாங்கியிருக்கிறா அப்படிங்கிற அந்த ஒரு அட்டைவணை மட்டும் போட்டு வெளியிடுங்க. அது உங்களுக்கு பினாமிஸ், அரசியல்வாதிகளோட பினாமிஸ் தான் வாங்கியிருக்காங்க குற்றச்சாட்டு தான் சொல்றேன். அரசியல்வாதிகளோட பினாமிகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னா பினாமிஸ் ஆக்ட்னு தனியா இருக்கு, அந்த ஆக்டின் கீழே அவங்க மேல் நடவடிக்கை எடுங்க. இதனால ஆந்திராவும் கர்நாடகாவும் 10 வருஷம் முன்னோக்கி போகுது. ஏன்னா இங்க இருக்கிற பிசினஸ்லாம் அங்க போயிடுதுன்னு தான் பாஜகவோட பெரும் குற்றச்சாட்டா இருக்கு. சரி, பரந்தூர் திட்டம் திமுக அரசு இருக்கிற வரைக்கும் கைவிடப்படலை, நிலக்கையகப்பட்டல் நடந்துட்டு தானே இருக்கு. இப்போ டேட்டா சென்டர் இங்கேருந்து ஆந்திரா போச்சுல்ல, அப்போ பரந்தூர் ட்ராப் பண்ணிட்டாங்களோ? அந்த கமிட்டி ரிப்போர்ட் பரந்தூர் விமான நிலைய திட்டம் 100% எந்த என்வரான்மெண்டல் எந்த சுற்றுச்சூழலும் பாதிக்காது, ஒரு விஷயமும் இருக்காது, பிரமாதமா நீங்க ஃபிளைட்டை பறக்க விடலான்னு இருந்துச்சுன்னா அந்த ரிப்போர்ட்டை அப்பவே திமுக அரசாங்கம் வெளியிட்டு இருக்குமே. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அதிரடி விவாதத்தில் நாம் விவாதிக்க வேண்டிய தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு, பரந்தூர் விமான நிலையம். அதுதான் கைவிட்டாச்சுப்பா, அதுல என்ன விவாதிக்க இருக்குன்னு நீங்க கேட்கலாம். தொடர்ச்சியாக இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்ட பிறகு எதிர்கட்சிகள், அதுக்கப்புறம் உண்மையிலேயே தமிழகத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள், தமிழகத்தின் வளர்ச்சி மீது அக்கறை உள்ளவர்கள் தொடர்ச்சியான கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். ஆனால் அதில் பதில் நிறைய இருக்கு, அதை பற்றி விவாதிக்க வேண்டிய நிறைய இருக்கு. நம்முடன் விவாத அரங்கில் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் கோகுலகிருஷ்ணன் அவர்கள். அவருடன் பேசுவோம், 2 பேரும் விவாதிப்போம். வணக்கம் சார். வணக்கம் பிரதர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். இது நீங்கள் அதிரடியாக விவாதம் பண்ணணும் அப்படின்னு அதை சொல்கிறத விட, நான் விவாதம் பண்ணுறதை விட நீங்கள் இதில் உங்ககிட்ட எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. ஏன்னா இது விஷயமா களத்தில் இறங்கி டாக்குமெண்ட்ரி போட்டு இது எவ்வளோ ஒரு நாசகார ஒரு திட்டம், இது எத்தனை ஏக்கர் விளைநிலம் போகுது, எத்தனை மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அந்த போராட்டத்துக்கு ஒரு புத்துயிர் கொடுத்ததெல்லாம் உங்களுடைய டாக்குமெண்ட்ரி தான். ஸோ உங்ககிட்ட தான் நான் நிறைய கேள்விகள் வைக்க வேண்டியது இருக்குது. முதல்ல நானே உங்ககிட்ட கேள்வி வைக்கிறேன். இது ஒரு வளர்ச்சிக்கான ஒரு திட்டத்தை இன்னைக்கு விஜய் அவர்கள் ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பாஜகவும் குற்றம் சாட்டுது. திமுகவும் எங்களுடைய உழைப்பு எல்லாம் வீணாக போச்சு, ஜியோகிராஃபிக்கலாக அங்கே பொலிட்டிக்கலாக எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணி வச்சு இந்த தமிழ்நாட்டோட வளர்ச்சி 10 வருஷம் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகிற திட்டத்தை 16-15 வருஷம் பின்னோக்கி கொண்டு போயிட்டீங்கன்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்களுடைய பதில் என்ன சார்? இதில் இந்த ஆவணப்படம் பற்றி ஃபஸ்ட்டு சொன்னீங்க, அதை பற்றி நான் ஃபஸ்ட்டு பேசிடுறேன். 2023 இந்த ஆவணப்படம் நாங்கள் ஆதன் குழு சார்பில் எடுத்தோம்.
நான் மட்டும் இல்லை, ஒரு பத்திரிக்கையாளராக நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து ஏதோ புகைப்பட கலைஞர் இந்த வீடியோவும் அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு, அன்புமணி அவர்கள். அவரும் கூட வந்து போராட்டத்துல உத்வேகம்லாம் கொடுத்தாருன்னு நம்ம கேள்வி வரப்பட்டோம். ஆமா ரெக்கார்ட் பண்ணாரு. ட்ரோன் எல்லாமே எடுத்துட்டு போய் தான் முழுக்க முழுக்க அந்த ஆவணப்படத்தை வந்து நாங்கள் ஷூட் பண்ணோம். அந்த ஷூட் பண்ணி அந்த ஆவணப்படத்தை வெளியிட்ட பிறகு ஃபர்ஸ்ட் இது ஒரு மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் போகும்போது அந்த போராட்டம் வந்து கிட்டத்தட்ட 269வது நாள் அந்த போராட்டம் வந்து மக்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. 269 நாள் ஒரு இடத்துல ஒரு அமைதியாக ஒரு மக்கள் போராடுறாங்க அப்படின்னாலே அது வந்து ஆச்சரியமான விஷயம். ரெண்டாவது, சரி அவ்வளோ நாள் போராடுறாங்க, சரி என்னதான்னு கேட்போமே. ஏன்னா ஒரு சென்னை வாசியா ஒரு சென்னைக்கு ஒரு புது ஏர்போர்ட்டு வளர்ச்சி வரப்போகுது அப்படிங்கிறத அடிப்படையில் அந்த மைண்ட் செட்லேயே தான் நானும் இருந்தேன். எனக்கும் வந்து பொருளாதார உயரம், எனக்கும் சென்னை வளரணும் அப்படிங்கிறது உள்ளூர் ஆசை. ஸோ அதுக்கு இந்த விமான நிலையம் பயன்பட்டுச்சு அப்படின்னா உண்மையிலேயே அதை விட சிறந்த விஷயம் எதுவுமே கிடையாது. இவங்க ஏன் போராடுறாங்கன்னா சரி அவங்களோட வாய்ஸும் கேட்போமே. ஏன்னா ஒரு ஜேர்னலிசம் அப்படிங்கிறதே வந்து அவங்க குரலற்றவர்களின் குரலாக, இது நிறைய பேர் டைலாக பேசி பேசி இதை வந்து ரொம்ப ஒரு மூஞ்ச சுளிக்கக்கூடிய விஷயம் மாத்திட்டாங்க. உண்மையிலே குரலற்றவரின் குரலாக ஒலிப்பது தான் ஒரு பத்திரிகையாளருடைய வேலை. ஸோ சரி அப்படி என்னதான் இருக்கு அவங்களுடைய குரல் அப்படின்னு கேட்போமே அப்படின்னு தான் வந்து ஒரு காலை வேளையில் நாங்கள் போனோம். அன்னைக்கு முழுக்க பரந்தூர் கிராமத்திலே வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். குறிப்பாக ஏகனாபுரம் அப்படிங்கிற அந்த கிராமத்தில் ஸ்பெண்ட் பண்ணோம். பரந்தூரில் கம்பன் கால்வாய் தொடங்கி அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஏஎஸ்ஐ கண்ட்ரோல் இருக்கக்கூடிய சிவன் கோயிலிருந்து அவங்களுடைய நீர்நிலைகள், அவங்களுடைய விவசாயம், அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய சமூகம் சார்ந்த விஷயங்கள்னு சொல்லிட்டு எல்லா கூறுகளையும் பல்வேறு விதத்தில் நம்ம வந்து ஆய்வு பண்ணோம். இப்போ இந்த ஆய்வு பண்ணதின் விளைவா என்னென்ன நடந்துச்சு, அதே மாதிரி அந்த மக்கள் என்னென்ன சொன்னாங்க, அதுக்கப்புறம் டெய்லி 6 மணிக்கு மேலே அவங்க போராட்டம் பண்ணுவாங்க. எப்படின்னா யோசிச்சு பாருங்க, போராட்டம் அப்படின்னா அப்படியே வந்து உலகை உழுக்கக்கூடிய போராட்டம், சாலை மறியல், ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய போராட்டம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க எல்லாமே வந்து ஜாப்பனீஸ் ஸ்டைல். ஆமா, வேலையும் பார்த்துட்டு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அந்த டைம்ல வந்து விவசாயம் பண்ணுவாங்க. அதாவது விவசாயம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து போராட்டம் பண்ணுவாங்க. காலைல ஃபுல்லா விவசாயம் பண்ணிட்டு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேல அங்க ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில்ல வந்து அந்த கோயில் வெளியில ஒரு போர்டு இருக்கும். இன்னைக்கு எத்தனாவது நாள் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 269, 70ன்னு சொல்லிட்டு அந்த போராட்டம் இருக்கும். அந்த போராட்டத்துக்கு அந்த போர்டு கீழே ஆளுங்க வந்து உட்காருவாங்க. ஒரு 50-60 பேர் வந்து உட்காருவாங்க. ஏகனாபுரம் மக்கள் உட்கார்ந்துட்டு முழக்கம் போடுவாங்க. இல்லை இந்த விஷயத்தையும் நம்ம கவர் பண்ணோம். இல்லை என்ன ஒரு விஷயம்னா, நம்ம அன்யூஷுவலாக பல விஷயங்கள் நம்ம இந்த கவர் பண்ணும்போதே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு போகும்போதே அந்த அந்த பரந்தூரை குறிப்பாக ஏகனாபுரத்தை சுற்றி என்னென்ன வழிகள் இருக்கோ, பரந்தூர் வந்து ரொம்ப கம்மி தான் அவங்க அக்வயர் பண்ணது லேண்டு. கரெக்டா? ஏகனாபுரம் சுற்றுப்பட்டு உள்ள 11 கிராமத்து அந்த லேண்டை தான் அக்வயர் பண்றாங்க. அத அந்த ஏகனாபுரம் அந்த போராட்டம் நடக்கக்கூடிய பகுதியை சுற்றியே போலீஸுடைய கெடுபிடி ஜாஸ்தியா இருந்தது. பேரிகார்டு உள்ள விடுறதுக்கே நிறைய கேள்விகள். ஆமா, பேரிகார்டு வச்சு நாலாபுரமும் பேரிகார்டு வச்சு அப்புறம் நாங்க பத்திரிகைகள் வந்திருக்கிறோம். நாங்க போகும்போது அந்த அளவுக்கு பீக்கா இல்லை. அது நீங்க சொன்ன மாதிரி விகடன்ல நிறைய பேர் எடுத்து எழுதிட்டு இருந்தாங்களும் தாண்டி விஷுவல் மீடியாவில் அது அந்த அளவுக்கு வந்து பிரபலமாலாம் ஆகலை பரந்தூர் இஷ்யூ. அப்போ தான் நாங்கள் வந்து உள்ளே போகிறோம். ஸோ அப்போ வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போய் அந்த போலீஸ்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அலோவ் பண்ணாங்க, போகிறோம். இன்ஃபேக்ட் நாங்கள் அந்த போராட்டம் அந்த 6 மணிக்கு மேலே நடக்கக்கூடிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, நாங்கள் கவர் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து போலீஸ் வந்து ட்ரோனை அனுப்பி அவங்க வந்து பார்ப்பாங்க. தினம் 6 மணிக்கு மேலே அந்த மக்கள் எப்படி போராடுறாங்க, எவ்வளோ பேர் கூடி இருக்கிறாங்க, யார் வந்திருக்கிறாங்க, யார் பேசுகிறாங்க உள்ளிட்ட எல்லா விஷயத்தையும் தமிழக உளவுத்துறை வந்து கண்காணிச்சுட்டே இருந்தாங்க. ட்ரோன் வச்சு காவல்துறை மிரட்டப்பட்டாங்க கூட நம்ம கேள்விப்பட்டோம். மிரட்டவும் பட்டாங்க, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் ஆவணப்படம் எடுத்தோம், வெளியாச்சு. அப்புறம் அந்த போராட்ட குழுவே நமக்கு நிறைய நம்ம சுப்பிரமணி அவர் தான் தலைவர் இல்லையா? ஆமா, அவர் தான் போட்ட குழு தலைவர். பாராட்டினாரு. நிறைய பேருக்கு நாங்களே இந்த ஆவணப்படத்தை வந்து போட்டு காமிக்கலான் இருக்கோம், பெரிய ஸ்கிரீனிங் பண்ணலான் இருக்கோம், அந்த அளவுக்கு பிரமாதமா எடுத்திருக்கிறீங்க, நீங்க சொன்ன விஷயங்களும் சரி, எங்களை எப்படி இருக்கோ அப்படியே நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. ஸோ இதான் அந்த ஆவணப்படத்தோட இது. இப்போ அது சம்பந்தமா நான் பேசிட்டு இருக்கிறேன். ஸோ நிறைய பேர் இப்போ அந்த லிங்க்ஸ் எனக்கு அனுப்புங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க, நான் அதுவும் அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன். இது ஒண்ணு இல்ல குறிப்பா வந்து நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த கம்பன் கால்வாய் சென்னைக்கு இல்ல ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள நீங்க ஒரு கேள்வி வச்சுங்க, அதுக்கு வந்துரும். இந்த வளர்ச்சியின் சம்பந்தமா பாஜக திமுக ரெண்டுமே தான் சொல்றாங்க. அந்த வளர்ச்சி பின்னோக்கி 15 வருஷம் கொண்டு போயிட்டீங்க. பாஜக இன்னும் ஒரு படி மேலே போய் செய்தி தொடர்பாளர் நாராயண திருப்பதி என்ன சொன்னார்னா, நீங்கள் பண்ணிட்டீங்க, இதை வந்து இப்போ உடனே நிறுத்திட்டு இதையே நீங்கள் வந்து இது பண்ணுங்க, மக்கள்கிட்ட எடுத்து சொன்னீங்கன்னா கேட்பாங்கன்றார் திருப்பி.
வீடியோ போட்டிருக்காரு. சார் இது இப்போ வளர்ச்சி அப்படிங்கிற அந்த ஒரு ரேஞ்சிலேருந்து வருவோம். எனக்கு என்னன்னா அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தவர், அவர் வந்து ஒரு ஒரு ஃபேமஸாக ஒரு வேர்டு சொல்லியிருக்காரு, வீடு இருந்தால்தான் தம்பி ஓடு மாற்ற முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு வீடு இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஓடு மாற்ற முடியும். ஆனால் இப்போ இந்த வளர்ச்சின்னு பேசக்கூடியவங்க வளர்ச்சியில் உண்மையில் நமக்கும் வந்து அக்கறை இருக்குதான். இப்போ இது பேசுறதால நம்ம எதுவும் வந்து வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டு நம்ம பேசுகிறோங்கிறது இல்லை. ஆனால் இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒருங்கிணைந்த ஒரு வளர்ச்சியாக, இயற்கையை பாதிக்காத ஒரு வளர்ச்சியாக, அதே சமயத்தில் இருக்கிற எக்ஸிஸ்டன்ஸ் ஒரு 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 சுற்றுப்புற சூழல் இருக்கு இல்லையா, நம்மளுடைய என்வரான்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை பாதிக்காத ஒரு விஷயமா இருக்கணும். ஒரு சில பேர் கேட்கலாம், அப்போ எதுதான் பாதிக்கல? நம்ம வண்டி ஓட்டுறோம், புகை வருது, அது பாதிக்கலையா? நம்ம வந்து மீன் பிடிக்கிறோம், மீன் கடலை அசுத்தப்படுத்துகிறோம், சாக்கடை கலக்குது, இது பாதிக்கலையா? இது எல்லாமே கேட்பாங்க. ஏஐ யூஸ் பண்றோம், தண்ணி வேஸ்ட் அந்த ஏஐ பவர் பிளான்ட்டுக்கு இது யூஸ் பண்றாங்க, ஸோ அது பாதிக்கலையா? இது எல்லாமே பாதிக்குது தான். ஆனால் அந்த பாதிப்புக்கும் பரந்தூருக்குமான பாதிப்பு விஷயமே வந்து வேற. மொதல் விஷயம், சென்னையுடைய வளர்ச்சியை தடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த திட்டம் வந்திருந்ததுன்னு வைங்க, அவனை சென்னையே இருந்திருக்காரு. இது பல பேருக்கு வந்து தெரியல, இவங்க வந்து ஏதோ பயமுறுத்துறான் போல இருக்கு, இவன் வந்து ஏதோ புரியாமல் பேசுறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் சென்னையை பாருங்க, சென்னையில் அடையாறு, அங்கே அந்த சைடு நார்த்லேருந்து பார்த்தோன்னா கொசஸ்தலையாறு, கூவாறு, இது கூவ நதி, இது எல்லாம் தான் முக்கியமான நதிகளாக ஓடுது. இதில் யோசிச்சு பாருங்க, காஞ்சிபுரம், திருவள்ளூர், அதுக்கப்புறம் சென்னை, இது எல்லாமே ஒரு ஒருங்கிணைந்த மாவட்டம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல அதிகமான ஒரு மழை வெள்ளம் வந்துச்சு அப்படிங்கிற போது அது வந்து எந்த அளவுக்கான ஒரு பாதிப்பு, சாதாரண மழைக்கே தத்தளிக்குது. ஒரு 2 மணி நேரம் தொடர்ந்து விடாம பெஞ்சாலே கஷ்டம் தான். ஆமா, 2015 இப்ப நினைவுபடுத்த விரும்புறது என்னன்னா, 2015 அந்த சென்னை பெருவெள்ளம் ஏற்பட்டது. செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அதிகப்படியான வரத்து செம்பரம்பாக்கங்கிறது வந்து செம்பரம்பாக்கம் ஏரி நிறைஞ்சு அதுக்கப்புறம் அதை அடையாளத்தில் திறந்து விட்டோன்னே வந்து எவ்வளோ பெரிய வெள்ள பாதிப்பு ஏற்படுதுன்னு பார்த்தோம். இப்போ அந்த செம்பரம்பாக்க ஏரிக்கான அந்த மூலம் அப்படிங்கிறது கம்பன் கால்வாய். இந்த கம்பன் கால்வாய் எங்க இருக்குன்னா பரந்தூர்ல இருக்கு. கம்பன் கால்வாய் அப்படிங்கிற அந்த விஷயம் பல்லவ மன்ன காலத்துல கட்டப்பட்டது. இந்த பல்லவ மன்னன் கம்பவர்மன் அப்படிங்கிற அந்த மன்னன், அவன் வந்து இந்த கம்பன் கால்வாய் அப்படிங்கிற முழு திட்டத்தை வந்து உருவாக்குனான். ஏன் உருவாக்குறான் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், பல்லவர்களுடைய கிட்டத்தட்ட ஒரு கோட்டையாக அவங்க இருந்தது அப்படிங்கிறது வந்து காஞ்சிபுரம், இந்த மலை சார்ந்த இடம், மாமல்லபுரம், அந்த ரீஜன் தான் வந்து பல்லவர்கள். ஸோ பல்லவர்கள் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய மன்னர்கள் வந்து அந்த விவசாயத்துல எந்த அளவுக்கு வந்து குறியா இருந்திருக்கிறாங்க, விவசாய பெருங்குடி மக்களுடைய வளர்ச்சியில எந்த அளவு விவசாயம் தலைக்கணும் அப்படிங்கிற எந்த விஷயத்துல குறிப்பா இருந்துக்கிறாங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அந்த பல்லவ மன்னன் என்ன பண்றான் அப்படின்னா, திடீர்னு மிகப்பெரிய வறட்சி வருது, தண்ணி இல்லாமல் போகுது, தண்ணி இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது, விவசாயம் இல்லைன்னா பஞ்சம் வரும். அப்போ என்ன பண்றது அப்படின்னா, ஸோ ஏரி பாசனம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து உருவாக்குறான். நீங்க யோசிச்சு பாருங்க, டெல்டால மேட்டூர்ல தண்ணி வரலன்னா டெல்டாவே காலி, அது காவேரி நம்பி இருக்கு. ஆனா இப்ப இந்த பகுதி பரந்தூர் உள்ளிட்ட இந்த பகுதியில் என்னன்னா முழுக்க வந்து ஏரி விவசாயம். கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் ஏற்கனவே இருக்கு. அதாவது இனிமே போய் வெட்டி, இப்ப சொல்றாங்க தெரியுமா, நீர்நிலைகளை அதிகமா நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து பயோடைவர்சிட்டி பத்திலாம் இப்ப பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஏற்கனவே இந்த பயோடைவர்சிட்டியுடன் கூடிய ஒரு இடத்த அங்க வந்து உருவாக்கிக்கிறாங்க. எங்க பல்லவர் மன்னர் காலத்துல வந்து உருவாக்கி இன்னிருக்க வாழாடி வாழையா வந்து இருக்கு. சோ அவங்க அந்த மக்கள் யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு எந்த தண்ணியும் தேவையில்லை, ஏரி பாசனத்தை வச்சு அவங்க 3 போகம் வந்து அற்புதமா விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பூமி வந்து பரந்தூர், அப்புறம் பரந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி. இங்கே விவசாயம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி சென்னைக்கு வரக்கூடிய பெருவெள்ளம், இந்த மாதிரியான பாதிப்பை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும் அங்க இருக்கக்கூடிய அந்த மண்ணுக்கு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட குடிநீர் வழங்கத்துக்கும் அங்கிருந்தான் வருது. ஏன்னா பரந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் அப்படிங்கிறது வெட்லேண்ட். ஸோ அந்த வெட்லேண்டுக்கு இயற்கையை விட அதிகமான அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ அதனால எவ்வளோ பெரிய பெருவெள்ளம் வந்தாலும் அந்த லேண்டே வந்து அங்கே இருக்கக்கூடிய தண்ணியை உறிஞ்சு கிட்டத்தட்ட அது வந்து சென்னையை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு பகுதியாக அது இருக்கு. இப்போ நீங்க அந்த பகுதியில் விமான நிலையம் கொண்டு வரீங்க, கம்பன் கால்வாய் காலி பண்றீங்க, இந்த 80க்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் பாதிக்கப்படுது. இது எல்லாத்தையும் பாதிச்சுட்டு நீங்க அங்க விமான நிலையம் கொண்டு வந்துட்டீங்கன்னே வச்சுப்போம். 2வது விமான நிலையம் வந்துச்சு, சூப்பர். இப்போ இங்க வந்து சென்னையிலேருந்து 70 கிலோமீட்டர் பரந்தூர்ல 70 கிலோமீட்டர் பரந்தூர்ல
ஸோ தொழில் வளர்ச்சியெல்லாம் பிரமாதமாக இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு மிகப்பெரிய நிறுவனம் கட்டிடுறாங்க. இப்போது ஏதோ ஒரு ஏஐ டேட்டா சென்டரோ இல்லை ஏதாவது ஒரு பெருசாக கட்டிடுறாங்க. இப்போ அந்த டேட்டா சென்டருக்குள்ளே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2 மீட்டர் 3 மீட்டர் அளவுக்கு அந்த கம்பெனிக்குள்ளே வந்து தண்ணி நின்றுச்சுன்னு வைங்களேன். தண்ணி நின்றுச்சுன்னா அப்போ உங்கள் தொழில் என்ன ஆகும்? அப்போ வந்து அந்த தொழில் கட்டினா பார்த்தீங்களா, அந்த கம்பெனி கட்டினா பார்த்தீங்களா, அவன் என்ன ஆவான்? அடுத்த இது ஊரை தேடி ஓடதான் செய்வான். ஸோ அப்போ உங்களுடைய தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது இதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் சிந்தனை வந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதி எல்லாத்துக்குமே வந்து வரணும். அதே நேரத்துல அப்பனா வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வந்து நீர்நிலை கட்டலையா, இப்ப இருக்கிற மீனம்பாக்கம் நீர்நிலையில கட்டலையா, ஹைகோர்ட் நீர்நிலையில கட்டலையா, அதை கட்டலையா, இதை கட்டலையானா எல்லாம் கட்டியிருக்காங்க தான். இப்ப அதனால அதெல்லாம் இடிச்சுட்டு திருப்பி நீர்நிலை ஒரு இவர் மூலமா ஒரு ஆய்வறிக்கை கொண்டு வந்தாங்க. நல்ல பேர் வர மறந்துட்டேனே. ஒரு ஆய்வறிக்கை கூட அந்த ஜியோகிராபிக்கல் நான் முடிச்சிடுறேன். ஸோ இவ்வளவு இங்கெல்லாம் இவ்வளவு இது இருக்கு, இதெல்லாம் நீர்நிலைகள் தானே, இங்கெல்லாம் கட்டலையா, அப்ப அதை பண்ணலையான்னு ஏற்கனவே கட்டின விஷயத்த நம்மளால இப்ப எதுவும் பண்ண முடியாது. இப்போ கோயம்பேடு பேருந்து நிலையம் வந்து அங்க ஒரு நீர்நிலை இருந்ததுதான், மாற்று கருத்து கிடையாது. இப்போ அதனால கோயம்பேடு அந்த பஸ் ஸ்டாண்டை இடிச்சிட்டு அதை ஒரு நீர்நிலையா மாற்றணும் அப்படின்னா இந்த அரசாங்கம் ஒத்துப்பாங்களா, இல்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் ஒத்துப்பாங்களா? யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா வள்ளுவர் கோட்டமும் அதே மாதிரிதான். ஹைகோர்ட், அதுதான் ஹைகோர்ட், மதுரை ஹைகோர்ட் எல்லாமே நீர்நிலையில இருந்து அழிச்சிட்டு கட்டுறது தானே. ஏற்கனவே நீர்நிலைகளில் கட்டப்பட்ட கட்டிடங்களை நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனா இனிமே வரக்கூடிய ஒரு திட்டம் அங்க வந்துச்சுன்னா அதை தடுக்கலாம் இல்லையா? அதை தான் வந்து பேஸா வச்சு நம்ம இந்த பரந்தூர் வந்து வேணாம் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது விஷயம், பரந்தூரை வேணான்னு சொல்றதுக்கு இன்னும் பல காரணங்கள் இருக்கு. இது ஒரு காரணம் மட்டும் இல்லை. இந்த கம்பன் கால்வாய் அப்புறம் சென்னையே பாதிக்கும் அப்படிங்கிறது இது ஒண்ணு. ரெண்டாவது, அதிகமான இந்த விமான விபத்து நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறும் இங்க இருந்தது. வேடந்தாங்கல் மாதிரி அங்கேயும் பறவைகள் சரணாலயமா? வேடந்தாங்கல் மாதிரி இல்ல, வேடந்தாங்கல் தான். நீங்க யோசிச்சு பாருங்க, வேடந்தாங்கல்னு ஒரு மிகப்பெரிய பறவைகள் சரணாலயம் இருக்கு. அந்த பறவைகள் வேடந்தாங்கல் அந்த பறவைகள் சரணாலயத்துக்கு ஐரோப்பிய கண்டத்துல இருந்து பறவைகள் வந்து ஏகப்பட்ட வருது. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வெரைட்டியோட இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாமே வந்து தங்கி அந்த சீதோஷ்ண நிலைக்கு வந்து தங்கி குஞ்சு பொரிச்சுட்டு அதுக்கப்புறம் அது வந்து பறந்து செல்லுது. இதுதான் வந்து தொடர்ச்சியா இருக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த பறவைகளுடைய வழித்தடம் அப்படிங்கிறது, பறவைகள் வந்து பறக்கிறது, அந்த வழித்தடத்தை எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த காற்று எந்த திசையில வந்து போகுதோ அந்த திசையில தான் அந்த பறவையும் வந்து பறக்கும். ஏன்னா காற்று எந்த திசையில பறக்குதோ அந்த திசையில பறந்தாதான் அதோட எனர்ஜி வந்து சேவ் ஆகும். அதே டைம்ல அது நீண்ட தூரம் வந்து பயணிக்க முடியும். இப்ப இந்த பரந்தூர் அப்படிங்கிற இந்த பேர்லயே பறவைகள் கடந்து செல்லும் ஊர் பரந்தூர். ஐரோப்பிய கண்டத்தில் இருந்து வேடந்தாங்கல் இந்த சரணாலயங்களுக்கு அப்புறம் மற்ற பகுதிகளுக்கு இந்த பறவைகள் பறந்து செல்லக்கூடிய பாதை, பறவைகள் கடந்து செல்லக்கூடிய பாதை பரந்தூர். ஸோ ரன்வே மாதிரி அதுக்கு. ஆமா, அதுக்கு கிட்டத்தட்ட மிக முக்கியமான ஒரு செக் பாயிண்ட் வச்சுக்கோங்களேன். அதோட கூகுள் மேப்ல பரந்தூர் கண்டிப்பா வந்து இருக்கும். இப்போ இந்த ஃபிளைட்ஸ் அண்ட் பேர்ட் என்கவுண்டர்னு ஒரு தனி சப்ஜெக்டே இருக்கு. நிறைய விமானங்கள் வந்து இந்த 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 பறவைகளால வந்து பாதிக்கப்பட்டு நிறைய விமானங்கள் விபத்துக்குள்ள அது அந்த இன்ஜினுடைய ஃபெதர்ல போய் இதாச்சுன்னா உடனே வந்து இந்த சம்பந்தமான ஒரு பதிவு போடும்போது சில பேர் வந்து அப்ப காக்கா கூட தான் பறக்குது, குருவி கூட தான் பறக்குது, இன்னும் அதுக்குன்னு விமானம் பறக்காம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. தம்பி, நான் சொல்றது வந்து காக்கா குருவி கிடையாது. இங்க வரக்கூடிய பறவைகள் எல்லாமே அந்த 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 சைஸ் ஆஃப் அந்த பறவையே வந்து பெருசா இருக்கும். அதுதான் காக்கா குருவி சைஸ் கிடையாது. நீ ஒரு கொக்கு எவ்வளவு சைஸ் இருக்கு. இவங்கெல்லாம் ஜூக்குலாம் போனாதான் தெரியும். அதுதான் இந்த பறவைகள் சரணாலயம் இதெல்லாம் போய் பார்த்துருந்தா அதெல்லாம் நாங்க போறது இல்லை. நாங்க நெட்ஃபிளிக்ஸ்லயே உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். சோ வந்து ஃபுல் அண்ட் நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்தா கூட தெரிஞ்சிருக்குமே, அந்த அறிவு இருந்திருக்குமே. அந்த அளவுக்கு பெரிய பெரிய பறவைகள், ரொம்ப ரேரான பறவைகள் எல்லாம் பறக்கக்கூடியது. அந்த மாதிரி பறவைகள் வந்து இடிச்சுது அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒன்று. மூணாவது பாருங்க, ரன்வே. இதுல இந்த பிளான் படி போடப்பட்ட ரன்வேவே ஒரு நீர்நிலையில் போடப்பட்ட ஒரு ரன்வேவா தான் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரன்வே அப்படிங்கிறது மழை காலங்கள்ல என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை வந்து இல்ல, அங்கேயே மழை அது ஆல்ரெடி வெட்லேண்டு. மழை காலத்துல வெள்ளம் வந்து அந்த ரன்வே எத்தனை நம்ம இதுவே ஓட்டவே முடியாதுன்னு தடைப்பட்டு நிக்கும்ல. அதுதான் சொல்றேன். நீங்க அதாவது ஒரு விமான நிலையம் கட்டினா மட்டும் பத்தாது, அது வந்து ஆப்ரேஷனலா இருக்கணும். அப்பதான் வந்து நீங்க அந்த விமான நிலையத்தை கட்டுறதுக்கான ஒரு பலனாவது உங்களை வந்து சேரும். ஆனா அந்த மாதிரியும் இது சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா கிடையாது. ரன்வேவே வந்து உங்களுக்கு நீர்நிலையில இருக்கு அப்படிங்கிற போது
அப்ப விமானம் வந்து இறங்குறது சார் சாதாரண மெட்ரோ வேலை நடக்குது. இங்கேயே நடக்குது. அதுதான் சென்னையிலே சார், மெட்ரோ- ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் மழை பெய்யுது. இல்ல சார். அதுலயே வந்து ஃபிளைட்டை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். இல்ல சார், அது வேற. நான் சொல்றது என்னன்னா, இப்ப இங்க மெட்ரோ வேலை நடக்குது. இந்த மெட்ரோ வேலை இந்த கீழே வந்து இந்த அண்டர் கிரவுண்ட்ல மெட்ரோ வேலை நடக்குது. ஓகேவா? பக்கத்துல இருக்கக்கூடிய சாலைகள் அப்படியே வந்து இறங்கிடு ஓட்ட பெரிய பள்ளம் விழுது. பள்ளம் விழுது. பள்ளம் விழுது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பாதிப்புகள் இருக்கு அப்படின்னா, அப்ப நீங்க உண்மையிலே இங்க ரன்வே கட்டினாலும் கூட, உண்மையிலே அந்த ஃபிளைட் இறங்குறதுக்கான வழிவகை நீங்க செய்தாலும் கூட, இந்த மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு வெதர் வந்துச்சுன்னு வைங்க. இப்பவே சூப்பர் எல்னினோன்னு சொல்றாங்க. எஃபெக்ட் வந்துருச்சு இந்த வாட்டி அதிகமான வெயில்னு. இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப ஆன்டி சூப்பர் வெல்னினோங்கிற மாதிரி அதிகப்படியான மழை வரப்போகுது. நாகாலாந்துல இன்னைக்கு பார்த்திருப்பீங்களே. இன்னைக்கு அதுதானே கிட்டத்தட்ட 9 பேர் மேல செத்துட்டாங்க. அசாம்லயும் நடந்து இந்த மாதிரி அதிகப்படியான மழைப்பொழிவு நடந்துச்சு அப்படின்னா, இப்ப இந்த ஏர்போர்ட் வந்து என்ன ஆகும்? ஒண்ணுமே இல்லை. சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல அந்த வைப்ரேஷன் தாங்காம அந்த கிளாஸ் வந்து விழுது. ஒரு 100 வாட்டிக்கு மேல விழுந்துச்சுன்னு சொல்றதா அதை தலைப்பு செய்தியா போட்டு எவ்வளவு பேர் இங்க விவாதிச்சிருக்கோம். ஆனா ஒட்டு மொத்தமா நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி 15,000 கோடின்னு கொடுத்து நீங்க அந்த ஏர்போர்ட்டை வந்து கட்டிட்டு அது வந்து ஆப்ரேஷனலாவே வராத பட்சத்துல உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது எங்க இருந்து வரும்? இதெல்லாம் தான் இதுல மிக முக்கியமான சிக்கல். ஆனா இந்த சிக்கலை எதையுமே கருத்தில் கொள்ளாம, இந்த சிக்கல் எதையுமே மனசுல வச்சுக்காம, வெறும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக வந்து இந்த திட்டத்தை வந்து நிறுத்திட்டாரு விஜய், வெறும் இந்த திட்டத்துக்காக இந்த அரசியலுக்காக வந்து நிறுத்திட்டாங்க விஜய் அப்படின்னு சொல்றது எல்லாமே அறியாமையில சொல்றதா நான் பாவமா பாக்குறேன். ஏன்னா நீங்க வந்து இங்க தமிழ்நாட்டுல இருந்து அரசியல் பண்றீங்க. என்ன ஒரு 2 ஹவர் ஆகுமா பரந்தூர் நீங்க போறதுக்கு? எட்டி பாக்குறது ஒரு 2 மணி நேரம் ஆகுமா? ஒரு 2 மணி நேரம் ஆகுமா? ஒரு 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா இதுல போயிட்டு வந்துடலாம். 2 வீலர்லயே கூட போயிட்டு வந்துடலாம். கார் எடுத்தீங்கன்னா கேப்ல கூட போயிட்டு வந்தோம். 500 ரூபாய் செலவு பண்ணா கார்ல போயிட்டு வந்துடலாம். போய் அந்த இடத்த பார்த்துட்டு சரி என்னதான் இருக்கு, என்னதான் இவ்வளவு சொல்றாங்களே, ஒருத்தன் பறம் வருங்கிறான், ஒருத்தன் கம்பன் கால்வாய் வருங்கிறான், ஒருத்தன் விவசாயம் நல்லா இருக்குங்கிறான், என்னதான் போய் பார்ப்போமே அப்படின்னு அந்த ஒரு சின்ன ஒரு இது அறிவு. ஆமா, அந்த ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு நம்ம பேசுறதால நமக்கு எந்த அரசியல். ஆனா ஒரு 4 இடம் ஏற்கனவே இவங்க சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா இன்சிஸ்டா ஏன் வந்து இந்த பரந்தூரை வந்து திமுக சூஸ் பண்ணதுக்கு நேற்று சட்டமன்றத்தில் கூட அந்த மேலெடுத்த மாப்பிள்ளை தான் காரணம் அப்படின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டம் வைக்கிறாங்களே சார். இது ஏதாவது உண்மையே தானா? இதுல பல விஷயங்கள் இருக்கு சார். நமக்கு என்னன்னா ஒரு இடத்துல ஒரு திட்டம் வரப்போகுது, அதுவும் குறிப்பா ஏர்போர்ட் மாதிரி திட்டம் வரப்போகுது அப்படின்னா அதை அங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது நமக்கு எவ்வளவு லாபகரமானது நமக்கு எல்லாமே தெரியும். இப்போ அது எல்லாமே வந்து விவசாய நிலங்களா இருந்தது. ஸோ அது எல்லாமே 1 ஏக்கர் வந்து 60 லட்சம் வரைக்கும் வாங்கி, அந்த 60 லட்சம் 1 ஏக்கருங்கிறத 2 கோடி 3 கோடி வரைக்கும் வந்து கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. இதுல என்ன அப்படின்னா, இதுல மாப்பிள்ளை வாங்கியிருக்காரா, மருமக வாங்கியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த அமைச்சர்கள் மாதிரி பேச முடியாது. ஆனா நான் மாறா என்ன சொல்றேன் அப்படின்னா, இல்ல ஒரு அமைச்சர்கள் சட்டமன்றத்துல பேசுறாங்க அப்படின்னும் போது அவங்க கிட்ட ஏதோ ஒரு ஆதாரம் இல்லாம அவங்க வந்து அந்த குற்றச்சாட்டை வைக்க முடியாது. ஆதாரம் இல்லாம அவங்க நடவடிக்கை எடுப்போம், பினாமி மூலமா வாங்கியிருக்கு, விவசாயிகளை மிரட்டி வாங்கியிருக்குன்னு எல்லா குற்றச்சாட்டுகளும் சட்டமன்றத்துல சொல்றாங்களே. அதைத்தான் நான் என்ன சொல்றேன், இந்த விவகாரத்துல 2018 இந்த திட்டம் அறிவிக்கப்படுகிறது. 2018 இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுச்சுன்னா இதை ஒரு டைம் ஃப்ரேமா வைங்க. 2019 ஒரு டைம் ஃப்ரேமா வைங்க. 2019 இருந்து இப்போ வரைக்கும். ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஜாஸ்தியா நடக்குது அப்படிங்கிறதால இந்த ரிஜிஸ்ட்ரேஷனையே வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் சைட்ல. இப்போ வரைக்கும் அந்த ஃப்ரீஸ் தொடருது. அதை பத்தியும் பேசுவோம். ஸோ இந்த ஃப்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் 2019 இருந்து இந்த ஃப்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் எவ்வளவு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து இந்த பரந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல நடந்தது. மிக குறிப்பாக ஏக்கர் கணக்குல, சென்ட் கணக்குல, கிரவுண்ட் கணக்குல, ஈவன் ஸ்கொயர் ஃபீட் கணக்குல கூட வச்சுக்கோங்க. இது எல்லாத்துலயுமே எவ்வளவு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் மொத்தம் நடந்திருக்கு. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஒண்ணுமே தேவையில்லை, அவங்க மேல நடவடிக்கை கைட்லைன் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். ஆமா, அதை விட்டு எவ்வளோ அதிகமா கொடுத்தாங்க, என்ன பண்ணாங்க, யார் மிரட்டப்பட்டு வாங்கினாங்கன்னு கேட்டால மக்கள் இப்ப சொல்ல போறாங்க. இல்ல நான் அந்த அளவு கூட போல. நான் என்ன சொல்றேன், யார் வாங்கினாங்க அப்படிங்கறத வந்து யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத இந்த விக்கிலீக்ஸ் மாதிரி வெளியிட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி வெளிப்படையா நீங்க வெளியிடுங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு தேவையில்லை. நடவடிக்கை எடுக்க முடியும். எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? மிரட்டி போடுங்க, நடவடிக்கை எடுக்கலாம் சார். இப்போ நீங்கள் ஒரு விவசாயி, நீங்கள் என்கிட்ட வந்து விற்கிறீங்க, நான் லாப நோக்கத்துக்காக வாங்குறேன் அப்படின்னா, இப்போ நான் வாங்கினதை வந்து நீங்கள் எப்படி குற்றம் சொல்லுவீங்க? குற்றம் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்கிறேன், அட்லீஸ்ட் எக்ஸ்போஸ் தீஸ் பீப்புள்.
யார் வந்து வாங்கியிருக்கிறா இந்த லேண்டை, இந்த லேண்டெல்லாம் யார் யார் வாங்கியிருக்கிறா அப்படிங்கிற அந்த ஒரு அட்டைவணை மட்டும் போட்டு வெளியிடுங்க. அது உங்களுக்கு வந்து பினாமிஸ், அரசியல்வாதிகளோட பினாமிஸ் தான் வாங்கியிருக்கான்னு குற்றச்சாட்டு. அதான் சொல்றேன், அரசியல்வாதிகளோட பினாமிகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னா பினாமிஸ் ஆக்ட்னு தனியா இருக்கு. அந்த ஆக்டின் கீழே அவங்க மேல் நடவடிக்கை எடுங்க. அதுல ஒன்றும் இது இல்லை. எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் பண்ண வேண்டியது, இந்த ஃப்ரீசிங் ஸ்டேஜுக்கு முன்னாடி 2019 இருந்து எவ்வளவு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இந்த பரந்தூர் அப்புறம் பரந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நடந்திருக்கு அப்படிங்கிறத லோக்கல்ல இருக்கக்கூடிய வருவாய் ஆய்வாளரை வச்சே வந்து நீங்க வந்து விசாரணை பண்ணுங்க. விசாரணை பண்ணி குறிப்பா இந்த பூந்தமல்லி, ஸ்ரீபெரும்புத்தூர் இங்கதான் நிறைய திருவள்ளுவர் நோக்கி போற இடத்துல எல்லாமே அந்த பரந்தூரை சுற்றி ஒரு ரேடியஸ் போட்டுக்கோங்க. இங்க யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, இங்க எங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, எவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் வாங்கியிருக்கிறாங்க, எவ்வளவு பொதுமக்கள் வாங்கியிருக்கிறாங்க, எவ்வளவு அதிகாரிகள் வாங்கியிருக்கிறாங்க, எல்லாத்தையும் நீங்க வந்து கணக்கு போடுங்க. கணக்கு போட்டு நீங்க வந்து வெளியிடுங்க. ஜஸ்ட் நான் நடவடிக்கை கேட்கல, வெளியிடுங்க. வெளியிட்டீங்கன்னா தான் சரி. அப்போ குரல்கள்லாம் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒலிக்குது, அதாவது இவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல ஒரு அடிதடி ஆகக்கூடிய அளவுக்கு ஏன் கொதிக்கணும் திமுக காரர்கள் கேள்வி வரைக்கும் வந்துருச்சு சொன்ன உடனே. ஆமா. சோ வந்து அப்பதான் வந்து இந்த உண்மை வந்து வெளிச்சத்துக்கு வரும். சரி, அப்ப என்னதான் நடந்திருக்கு, சரி என்னதான் நடந்திருக்குன்னு பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் வந்து அட்லீஸ்ட் வெளிச்சத்துக்காவது வரும். இதுல இன்னொரு விஷயம், ஏன்னா அமைச்சர் ராஜ்மோகன்லாம் என்ன குற்றச்சாட்டுனா, ஏவாவில அண்ணன் வந்து அப்படியே மடக்கி பிடிக்கலன்னா இவர் வந்து அடிக்கவே பாஞ்சிருப்பாரு பூண்டி கலைவாணன். இல்ல சார், சரி நான் என்ன சொல்றேன், நம்ம பரந்தூரை பத்தி விவாதிப்போம். சட்டமன்றத்துக்குள்ள அவங்க நடந்த விஷயம் இல்ல, இது பரந்தூர் விஷயமா தானே அங்க பேசுறாங்க, அதனாலதான் சொல்றேன். அதான் சொல்றேன் சார், அவங்களுடைய ஆவேசத்துக்கு என்ன காரணமாக இருக்குங்கிறத ஓரளவுக்கு யூகிச்சு நம்ம சொல்றோம். இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க, 3 ஃபைல்ஸ் இருக்கு, நான் கை வச்சிருவேன், கை வைக்க சொல்யூஷன் நோக்கி போட்டோம், ஆமா கை வச்சிருவோம், அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. இதை மட்டும் பண்ணுங்க போதும். இதை மட்டும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா மக்கள் என்ன பண்ணுங்கிறத பை எலெக்ஷன்ல பாத்துப்பாங்க, செஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமா. சரி, அப்புறம் இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஏற்கனவே இந்த கையகப்படுத்தின அந்த 1200 ஏக்கர் என்ன பண்ண போறாங்க, திருப்பி கொடுக்கணும், அதுக்கு ஒரு ஆக்ட் இருக்குன்றாங்களே, திருப்பி கொடுத்துடணும், இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணலைன்னா மக்களுக்கே திருப்பி கொடுக்கணும்னு சொல்றாங்க. இதை வந்து வேற எதுக்கு நீங்க யூஸ் பண்ண முடியாதுன்றது அதை கூட ஒரு பாயிண்டா சொல்றாங்க. ஒண்ணு அப்படி இல்லைன்னா சிட்கோ மாதிரிலாம் அங்க வந்து அந்த செட் ஆகாது அங்க. ஏன்னா அந்த மாதிரி நீங்க செஞ்சாலும் அந்த கழிவுகளால அந்த லேண்ட் வந்து கெட்டு போகும். ஏன்னா விவசாய நிலங்கள் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் போகக்கூடிய அந்த லேண்டு சொல்ல போறாங்க. நீங்க எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அங்க பாக்குறீங்க, என்ன மாதிரி தொழிற்சாலைகள் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல இதுல என்னன்னா, நில கையகப்படுத்தல் சட்டம் வந்து அந்த சட்டம் வந்து சொல்றது 1981 அது எந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு திட்டத்துக்காக அந்த திட்டத்தின் பெயரை சொல்லி நீங்க வந்து நிலத்தை வந்து கையகப்படுத்துறீங்கன்னா, அந்த கையகப்படுத்தப்பட்ட நிலம் அப்படிங்கிறது நீங்க எதுக்காக கையகப்படுத்துனீங்களோ அதுக்கு தான் பயன்படுத்தணும், வேற விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுங்கிறது இருக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான். ரெண்டாவது விஷயம், அரசு இதுக்கான மாற்று திட்டங்களை வந்து கொண்டு வர போறோம் அப்படின்னு கீர்த்தனா அவர்கள் துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுல என்னென்ன மாதிரியான கம்பெனிஸ் வரப்போகுது அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து அவங்க வந்து கிளியரா இன்னும் சொல்ல, அரசு இன்னும் அதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முடிவு எடுக்கலன்னு வைங்க. ஆனா நாம ஒரு சஜஷனா இங்க சொல்றது என்ன அப்படின்னா, இண்டஸ்ட்ரீஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே வந்து இந்த பொல்யூஷன் வந்து கக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் தான் அப்படின்னு நம்ம வந்து முடிவுக்கு வந்து வர முடியாது. இண்டஸ்ட்ரீஸ்லயே வந்து இந்த பொல்யூஷன், இப்போ ரசாயன தொழிற்சாலைகள் நமக்கு தெரியும். இப்போ இந்த திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய ரசாயன தொழிற்சாலைகள் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த கெமிக்கல் ஃபேக்டரிஸ் தெரியும். ஸோ இப்போ நம்ம போய் கூட கவர் பண்ணிட்டு வந்தோம். இந்த மாதிரி மீத்தேன். ஸோ இந்த மாதிரியான தொழிற்சாலைகள் எது வந்து அதாவது இயற்கைக்கு அந்த இயற்கைக்கு அந்த சூழலுக்கு வந்து எதிரானதோ இருக்கோ அதை விட்டுட்டு அதை தாண்டி இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு அங்க வந்து விவசாயம் சார்ந்தே அவங்களுக்கு ஒரு பெரிய குடோன் மாதிரி கட்டி கொடுத்து, ஏன்னா குடோனே இல்லாம எத்தனையோ நெல் வந்து முளைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி பல விஷயங்கள் அங்க கொண்டு வர முடியும். ஒண்ணு. ரெண்டாவது ஒண்ணு இருக்கு, இது வந்து சொல்லல, பட் நம்ம வந்து ஒரு சஜஷனா சொல்லுவோம். நான் ரொம்ப ரீசெண்டா ஒரு இஸ்ரேல் போயிருந்தேன். இஸ்ரேல்ல ஒரு மாடல் வந்து அவங்க வந்து பின்பற்றுறாங்க. என்ன மாடல் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அரசாங்கமே வந்து அங்க இருக்கக்கூடிய விவசாயிக்கு வந்து லேண்டை வந்து குத்தகைக்கு விடுது. லேண்ட் நல்ல ஐடியா. ஆமா, லேண்ட் அங்க இருக்கக்கூடிய லேண்டை வந்து அரசோடைய லேண்டு தான் அது. அந்த அரசோட லேண்டை அங்க வந்து விவசாயத்துக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய இப்ப யாராவது வந்தாங்க, இப்போ உங்க சொல்றீங்க என்கிட்ட காசு இருக்கு, இயற்கை விவசாயத்துக்குலாம் எனக்கு இது இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து குத்தகை விடுது. ஆனா இந்த அறநிலையத்துறை மாதிரி காசு கொடுக்காம ஏமாத்துறவங்களெல்லாம் என்ன பண்றது? அதாவது நான் சொல்றேன் சொல்றேன். ஸோ வந்து இப்போ அந்த மாதிரி இப்போ இஸ்ரேல் மாடல் நான் சொல்றேன். இப்போ அவங்க அரசாங்கம் அங்க இஸ்ரேல் அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா,
அந்த லேண்டை வந்து அவங்களுக்கு வந்து குத்தகைக்கு விடுது. ஸோ குத்தகைக்கு விட்டு அவங்க வந்து பயிர் பண்றாங்க, அதுக்கப்புறம் அவங்க விளைவிக்கிறாங்கங்கிற போது அவங்க விளைவிச்ச அங்க வந்து அந்த பயிர் பண்றதுக்கான டெக்னாலஜி, இந்த மண்ணுக்கு என்ன பயிர் சரியா இருக்கும், இந்த இதுக்கான நீர் பாசனம் எவ்வளவு இருக்கு, இந்த நீரை எவ்வளவு ஊத்தணும், அதே மாதிரி இந்த பொருளை எப்படி சந்தைப்படுத்தணும், எல்லா விஷயத்தையுமே வந்து அரசாங்கம் வந்து அந்த விவசாயிக்கு வந்து உதவுது. அதுக்கப்புறம் அந்த விளைபொருளை எடுத்துக்கிட்டு அதுக்கு அவங்களுக்கு தேவையான அவங்களுடைய தேவையான பங்கு எடுத்துக்கிட்டு மீதி பங்கு அரசாங்கத்துக்கு, லேண்டும் அரசாங்கத்துக்கு. இப்படி ஒரு மாடல் வந்து இஸ்ரேல்ல வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. நான் பாக்குறேன், கண்கூடா பாக்குறேன். ஏன்னா நான் ஏன் இஸ்ரேல சொல்றேன் அப்படின்னா, இஸ்ரேலுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு டெசர்ட். அது வந்து பாலைவன பகுதி தான். ஆனா பாலைவன தண்ணீரும் கிடையாது, எல்லாமே கடல் தண்ணியை நம்பிதான் இருக்கு. பாசனத்துக்கும் கடல் தண்ணி. ஒரு நாள் கூட மழை வராத ஒரு தேசம் வந்து இஸ்ரேல். அப்படி இருக்கும்போது அவங்களே அந்த ப்ராஜெக்ட் வச்சு ஒர்க் அவுட் பண்றாங்க அப்படிங்கிற போது நாம ஏன் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இதை வந்து அரசாங்கம் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் நீங்க கேட்ட கேள்வி, அவன் காசு தராம போனான், முன்கூட்டியே காசு வாங்கிக்கணும்ன்றதுக்காக நான் இதை சொல்றேன். அதுதான் நம்ம வீட்டு டாக்குமெண்ட் எல்லாம் போடும்போது நம்ம முன்னாடியே காசு வாங்குறோம்ல லீஸுக்கு, அந்த மாதிரி கவர்மெண்ட் செய்யணும். அதுதான், அவன் காசு தராம போனான்னா வந்து என்ன பண்றதுங்கிறது அதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து யோசிக்கணும். ரெண்டாவது, இப்போ விவசாயத்துக்கோ இல்ல இதுக்கோ பயன்படுத்த முடியாது நில கையகப்படுத்தல் சட்டம் வந்து அதுக்கு எதிராக இருக்கு அப்படின்னா அதுக்கான மாற்று வழியை தமிழக அரசு வந்து தேடணும். இவ்வளவுதான். இதுல வந்து இதை வச்சு நீங்க என்ன பண்ண இதுல இவங்க இந்த கேள்வி எழுப்புறவங்களே அப்ப இந்த 1000 ஏக்கர் என்ன விஜய் தூக்கிட்டு ஓடிடுவாராங்கிற ஒரு ரேஞ்சிலே கேக்குறாங்க. அப்படிலாம் வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி அதை வந்து வேஸ்டா போடணுங்கிற அவசியமும் இல்லை. ஏன்னா அந்த லேண்ட் பார்சல் எவ்வளவு பெரிய லேண்ட் பார்சல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கிற போது அந்த லேண்ட் பார்சலை வந்து நம்ம எந்த மாதிரி திட்டத்துக்கு பயன்படுத்தணுங்கிறத வந்து நம்ம வடிவமைச்சாலே நமக்கு நிறைய விஷயங்கள் அதுல இருந்தே வந்து கிடைச்சிரும். இந்த அமைச்சர் கீர்த்தனான்னு சொல்லும் போதே அவங்க இன்னொன்னு சொல்றாங்க, இந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை விரிவாக்கத்துக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டி வந்து உங்களுக்கு கொடுத்தாச்சு, 5 வருஷமா என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்ற அந்த கேள்வி திமுக நோக்கி வைக்கிறாங்களே. இல்ல, இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டெர்மினல் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்பவும் போயிட்டு இருக்கு. நீங்க இப்ப போனாலும் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இதுலயே வந்து கெப்பாசிட்டியை ஜாஸ்தி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து அமைச்சர் நிர்மல்குமார் வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ இதை தாண்டி அடுத்து வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதை பார்த்து அதுக்கு தகுந்தமான திட்டமிடல் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நோக்கி அரசாங்கம் போகணும் அப்படிங்கிறது தான் வந்து இதுல இல்லை என்னன்னா ஒரு விஷயம், இந்த 10 வருஷம் சென்னையோட வளர்ச்சி அப்படியே தூக்கி பின்னாடி வச்சுட்டாங்க. இல்ல, அது வந்து 10 வருஷம் பின்னாடி வச்சது ஒண்ணு, இதனால ஆந்திராவும் கர்நாடகாவும் 10 வருஷம் முன்னோக்கி போகுது. ஏன்னா இங்க இருக்கிற பிசினஸ்லாம் அங்க போயிடுதுன்னு தான் பாஜகவோட பெரும் குற்றச்சாட்டா இருக்கு. சரி, பரந்தூர் திட்டம் திமுக அரசு இருக்கிற வரைக்கும் வந்து கைவிடப்படலை, நில கையகப்படுத்தல் நடந்துட்டு தானே இருக்கு. இப்போ டேட்டா சென்டர் வந்து இங்க இருந்து ஆந்திரா போச்சுல்ல, அப்போ பரந்தூர் டிராப் பண்ணிட்டாங்களோ? அப்போ பரந்தூர் டிராப் பண்ணிட்டாங்களா? அப்போ ஏன் அங்கே போச்சு? அங்கே போச்சுன்னா இங்கே வந்து என்னென்ன பண்ணாங்க பேக்ரவுண்ட்ல இருந்துன்னு அதை சொன்னாங்களே. அதுதான் சார், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு. நீங்க வந்து நேரடியாக குற்றச்சாட்டுகள் என்னன்னா இங்கே வந்து அடிக்கடி போராட்டங்கள், கையூட்டு வாங்குதல், இத்தனையும் நடக்குது, என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்போ இங்க இருக்க நீங்க சொல்றது நிர்வாக குளறுபடி ஊழல். இதனாலதான் அப்ப அந்த ஏஐ சென்டர் போச்சு நீங்களே சொல்றீங்க, ஓகேவா? அப்போ பரந்தூர் ஏர்போர்ட் வந்துட்டா மட்டும் இங்க எல்லாமே வந்து குவிஞ்சிடும் அப்படிங்கிறது வந்து இது எந்த வகையில ஏற்புடையது அப்படின்னு வந்து தெரியல. இன்னொன்னு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்கக்கூடியவர்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபீஸிபிலிட்டி எல்லாம் பார்ப்பாங்க தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா சென்னைக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு. இப்போ பெங்களூர்ல கடற்கரை கிடையாது. பெங்களூர்ல வந்து அது வந்து நடுவில் இருக்கக்கூடிய அது கடற்கரை கிடையாது, மேங்களூர் தான் போகணும். மங்களூர் தான் வந்து பக்கத்துல கூடிய கடற்கரை. எனக்கு தெரிஞ்சு மங்களூர் இல்ல இந்த சைடு வந்தா சென்னை, இதுதான் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கடற்கரை. நம்ம வந்து போர்ட் சிட்டியாவும் இருக்கணும், நமக்கு வந்து கடற்கரை ஆக்சிஸும் இருக்கு. நம்ம கடற்கரை ஆக்சிஸும் இருக்கு அப்படிங்கிற போது ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய துறைமுகங்களை வந்து காட்டுப்புள்ளி துறைமுகம் உட்பட நான் சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய துறைமுகங்களை இன்னும் வலிமையாக நம்மளால வந்து கட்டமைக்க முடியும். ஏன்னா வெறும் சென்னைக்கு கார்கோ, எனக்கு புரியவே இல்லை, இவங்க கார்கோ இவங்க ஏற்பாடு பண்றாங்க ஏதாவது அனுப்புறாங்க அப்படின்னா வெறும் விமானத்துல மட்டும்தான் அனுப்பணும் ஒன்றும் கிடையாது. இல்ல, கார்கோ பிளேன்ஸ் இருக்குதா? ஓசூர் திட்டத்தை ஏன் கை விடுறாங்க? பக்கத்துலயே இருக்கு. அது இல்ல சார், நான் சென்னை பேஸ்ட் சொல்றேன், சென்னை பேஸ்டே சொல்றேன். சென்னையிலே அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா இப்ப எக்ஸ்ட்ரா டெர்மினல் கொண்டு வர போறோங்கிறாங்க. இப்ப அதுல அந்த கார்கோ சம்பந்தமான விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணோம், அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலா ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியுமா, ஒரு திட்டத்தை உள் புகுத்த முடியுமா? ஏன்னா அதே இஸ்ரேல் எக்ஸாம்பிளே நான் எடுத்துக்கிறேன். அதே இஸ்ரேல்ல அவங்களுக்கு வந்து லேண்ட் மாஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான், மிகப்பெரிய. இப்ப டெல்லவீவ், நாங்க போய் இறங்குறது டெல்லவீவ் ஏர்போர்ட்,
ஆனா அந்த ஏர்போர்ட் தான் பெருசா இருக்கு. அதை தாண்டி இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸ் எல்லாமே வந்து மினி ஏர்போர்ட்ஸ் தான். இப்ப ஹைஃபா அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு ஏர்போர்ட் இருக்கு. இது எல்லாமே வந்து சின்ன சின்ன ஏர்போர்ட்ஸ் தான். அதை தாண்டி சேட்டலைட் டெர்மினல்ஸ்னு இருக்கு. ஒரு ஏர்போர்ட் இருந்தாலும் கூட அதுக்கான ரன்வே வந்து நம்ம வேற இடத்துல வந்து கொண்டு வரதுக்கான ஒரு திட்டமும் இருக்குங்கிற அளவுக்கு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க, சேட்டலைட் டெர்மினல்ஸ்னு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் வந்து இங்க வந்து நம்ம பார்க்கலாம். அதே சமயத்துல நம்ம இருக்கக்கூடிய நம்ம போர்ட் சிட்டியா இருக்கோம் அப்படிங்கிறதால நமக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு பிளஸ் அது. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன், போல்டாவே சொல்றேன், யாரும் சொல்லல, எல்லாமே சென்னையில் தான் இருக்கணுமா? புதுசா ஒரு விஷயத்தை உருவாக்குங்களேன். இவ்வளவு இப்ப நீங்க எல்லாருமே எக்ஸாம்பிள் காட்டுற நகரம் மும்பை, கரெக்டா? கண்டிப்பா. கரெக்டா. இப்போ எல்லாத்துக்கும் குஜராத் மாடல், மும்பை மாடல், மும்பை தான் வந்து தொழில் நகரம், தொழிலோட எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு மும்பை தான் காரணம் காட்டுறாங்க. அதே மும்பை, அதே மகாராஷ்டிரா அரசாங்கம் பூனேன்னு சொல்லிட்டு பக்கத்துலயே ஒரு மிகப்பெரிய ஒரு சிட்டியை வந்து உருவாக்கி இல்லையா? அந்த மாதிரி நீங்க உருவாக்குங்க. ஏன் எல்லாமே உங்களுக்கு வந்து சென்னையில தான் அப்படின்ட்டு எல்லாமே உங்களுக்கு சென்னையில் தான் இருக்கணும் கூட அவசியம் எதுவுமே இல்லைல்ல. அதே மாதிரி தமிழகத்துல இந்த வறண்ட பூமிகள் எவ்வளவு பூமிகள் இருக்கு, அந்த பூமிகளை வந்து இதுல வந்து கையகப்படுத்தி அதுல இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வர முடியுமா? ஏன் அங்க மக்கள் வசிக்க மாட்டாங்களா? பனையூர் மட்டும்தான் அங்க இருக்க மக்கள் மட்டும்தான் மக்களா அப்படின்ற அந்த கேள்வியை பாஜக தரப்பினர் இருக்கிறத எப்படி பாக்குறீங்க? கரெக்ட். ஏன் அங்க கிராம மக்கள் இருக்க மாட்டாங்களா? இது என்ன ஸ்பெஷலா பரந்தூர்னா அப்படின்னு அது அப்படிலாம் ஒரு புத்திசாலித்தனமான கேள்விகள்ல உங்களுக்கு சிரிப்பு வருது பாருங்க. இல்ல சார், இதுல மக்கள் வசிக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தினால இந்த திட்டத்தை வந்து யாருமே குறை சொல்லல. மக்கள் வசிக்கிறாங்கிறத தாண்டி இத்தனை வந்து இயற்கை இடர்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இது இருக்கு, இங்க கட்டினாலும் ஃபீஸிபிலிட்டியா இங்க இது வராது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தினாலதான் நம்ம வந்து இது கைவிடுறோம். ஆமா, இது வேணான்னு சொல்றோம். அரசாங்கமும் அதை வந்து நியாயம் எடுத்து கைவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பூனே மாதிரியான ஒரு சிட்டி இவங்க வந்து உருவாக்கலாமே. ஈவன் சென்னையை விட திருப்பூரும் கோயம்புத்தூரும் அவ்வளவு டெவலப்டு ஒரு பகுதியாக இருக்கு. ஒரு அருகிலே இருக்கு. இங்க ஏதோ 60 கிலோமீட்டர்ஸ் கூட இருக்காது. திருப்பூர்ல இவங்க லேண்ட் பார்த்துருக்காங்களே ஏற்கனவே. அதுதான் அதுவும் லெவல் ஞாபகப்படுத்திட்டீங்க. தமிழக அரசாங்கத்துக்கிட்ட 2வது ஏர்போர்ட் வந்து சென்னைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தமிழக அரசாங்கம் மொத்தம் 4 இடங்களை வந்து பரிந்துரை பண்ணுது. பரந்தூர் ஒண்ணு. ஆமா, பரந்தூர், பன்னூர், படாலம், திருப்போரூர், இந்த 4 இடத்த வந்து பரிந்துரை பண்றாங்க. இதுல பரந்தூரும் பன்னூரும் தான் அங்க வந்து கடைசியா வந்து செலக்ட் பண்றாங்க. ஏன்னா பரந்தூர் 70 கிலோமீட்டர், பன்னூர் வந்து 60 கிலோமீட்டர். இப்போ என்னன்னா, இப்போ இந்த பரந்தூர் செலக்ட் பண்ணியாச்சு, ஆனா இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதால விட்டாச்சுன்னு சொல்லும் போது மீதி 3 இடம் இருக்கு. ஸோ அங்க வந்து அதுக்கான ஃபீஸிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது இப்பவும் பார்க்கலாம். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, பேசிக்கான விஷயம், நேற்று தமிழக சட்டமன்றத்துல அமைச்சர் நிர்மல்குமார் கேட்ட ஒரு விஷயம், அந்த கேள்வி மிகப்பெரிய கேள்வி, அதே மாதிரி மிகப்பெரிய பூதம். அது ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த திட்டத்துக்கு வந்து தேவை. எப்படி வந்து இந்த டோட்டல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கோ, அதே மாதிரி என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு திட்டத்துக்கு தேவை. இந்த திட்டத்துக்கு, பரந்தூர் திட்டத்துக்கு என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டோ இல்ல என்விரான்மெண்டல் கிளியரன்ஸோ தரப்பட்டதா அப்படின்னு கேள்வி ஆரம்பத்துல இருந்து இருக்கு. நான் அது 2023 டாக்குமெண்ட்ரி டைம்ல இருந்தே இந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. இந்த கேள்விக்கு பதிலே யாரும் சொன்னது கிடையாது. ஆனா இப்போ இந்த அரசாங்கம் இந்த அமைச்சர் வந்து சொல்லிட்டாரு, அது எதுவுமே கிடையாது, என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கல அப்படின்னு. நம்ம இதை வந்து வேற ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணணும். எதுக்காக கனெக்ட் பண்ணணும்னா, 2023 திமுகவோட இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறப்போ திமுக அரசாங்கம் கிளவரா ஒரு விஷயம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய போராட்டம் நடக்குது அப்படின்னா நாம வந்து மக்களுக்கு கூட இருக்கிற மாதிரியும் இருக்கணும், அதே நேரத்தில் வந்து இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கமிட்டி போட்டுருவாங்க. ஒரு அதான் சொல்லுவாங்களே, ஏதாவது ஒன்று பண்ணணும்னா இந்த பொருளாதார புள்ளிகளை வச்சு ஒரு கமிட்டி போட்டு 5 லட்சம் கோடி இன்க்ரீஸ் பண்ணாங்களே, அப்படி சொல்றீங்களா? அந்த மாதிரி இல்ல எவனையாவது காலி பண்ணணும்னா கல்ல போடு, ஏதாவது திட்டத்தை காலி பண்ணா கமிட்டியை போடுன்னு ஒரு கமிட்டியை வந்து போட்டாங்க. 2023 பிப்ரவரி மாசம் அந்த கமிட்டி வந்து அமைக்கப்பட்டது. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி மச்சேந்திரநாதன் அப்படிங்கிற அந்த இதைத்தான் சொல்ல வந்தேன். அதுதான் அவர் கொடுத்த ரிப்போர்ட்டை வெளியே வரவில்லையே, அதைத்தான் நான் சொல்ல வரேன். அந்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி மச்சேந்திரநாதன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலைமையில ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த கமிட்டியில ஐஐடி, அதுக்கப்புறம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இருந்தாங்க. அந்த கமிட்டி வந்து ஆராய்ச்சாங்களா, பரந்தூர் போனாங்களா, மக்கள்கிட்ட பேசினாங்களா, அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள் பார்த்தாங்களா, அவங்களுடைய என்விரான்மெண்டல் இம்பாக்ட் என்ன அப்படிங்கறது அவங்க கண்டறிஞ்சாங்களா,
ரிப்போர்ட் வந்து முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து விசாரிச்சு வச்சாங்களா? ஏன் அதை திமுக அரசாங்கம் வெளியிடல? ஏன் வந்து வெளியிடலன்னு பாஜக கேட்டுதா? அதெல்லாம் கேட்க அவங்களுக்கு தேவை ஏர்போர்ட் தான். அவங்க வந்து எப்படின்னா ஒரு மலைவாழ் மக்கள் வளரணுமா காசை குத்துருவாங்க, ஜல்ஜீவன் திட்டமா காசை குத்துருவாங்க. ஆனா அதை வந்து இந்த அரசாங்கம் வந்து ஒழுங்கா செயல்படுத்துறதால கமிட்டிலாம் போட மாட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி சிஐஜி ரிப்போர்ட் போட்டு ஊழல்னு வந்து கொடி பூச்சின்னு கிடப்பாங்க. இதான் பாஜகவோட வேலை. இல்ல இதுல என்ன அதுதான் சொல்றேன். இப்போ இது வந்து அவங்களுக்கு தேவை இப்பவும் ஏர்போர்ட் தான். ஏர்போர்ட்ல எத்தனை மக்கள் வந்து செத்தாலும் அவங்களுக்கு கவலை கிடையாது. எனக்கு தொழில் வளரணும், புரியுதுங்களா? எனக்கு நீர்நிலை போனா அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நீங்க இப்ப அது இந்த ஒளிப்பதிவாளர் அவர் இந்த அன்புமணியா அவர் சொன்னார் பார்த்தீங்களா, என்எல்சிக்கு நான் போராடலை, நின்று போராட ஊக்குவிச்சார். நீங்க பார்த்தீங்களா, ரொம்ப உண்மையிலே பிடிச்சி போச்சு. என்எல்சியில் இப்படி தான் இந்த வாழ்வாதாரம் கெட்டு போச்சு. இன்னைக்கு சர்மியா அன்புமணி அவர்கள் சுட்டி காட்டுறாங்களா, அங்கே இருக்க மக்களுடைய நிலைமை என்ன? இதெல்லாம் வந்து இது வளர்ச்சியா இல்லை நம்ம வந்து நம்மளுடைய தானியங்களை வளர்த்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணுமா? சர்க்கரையை வாங்குற அளவுக்கு நீ உட்காந்துட்டோம். இல்லை இதில் என்எல்சி விவகாரம் நம்ம தனியாக பேசுவோம், தனியாக பேச வேண்டியது இருக்குது. இப்போ இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா, மச்சேந்திரநாதன் அந்த ஐஏஎஸ் கமிட்டியோட ரிப்போர்ட்டு ஏன் வரல, ஏன் வெளியிடல திமுக அரசுன்னு ஃபர்ஸ்ட் திமுக அரசாங்கம், மிக குறிப்பாக இப்போ அமைச்சராக கூடிய இப்போ முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசாக இருக்கட்டும், கருப்பு நாள், அதாவது வந்து பரந்தூரை கைவிட்டது வந்து கருப்பு நாளாம், கருப்பு நாள்னு அறிவிச்ச டிஆர்பி ராஜா வந்து இதுக்கு வந்து பதில் சொல்லணும். மச்சேந்திரநாதன் ஐஏஎஸ் கமிட்டி ரிப்போர்ட் என்னையா இருந்துச்சு, ஏன் அதை வந்து வெளியிடல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க ஒரு செய்தியாளர் ஒருத்தரும் கேட்கணும். மிக முக்கியமான விஷயம், கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் லேண்டில் முழுக்க முழுக்க நீர்நிலைகள் 10,000 மக்களை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ரெட் ஜோனாக அவங்க வந்து ஒரு ரெட் ஃபிளாக் அவங்க வந்து ஏற்றிருந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயமும் பரவுது. அப்படின்னா அந்த கமிட்டி ரிப்போர்ட் உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த கமிட்டி ரிப்போர்ட் பரந்தூர் விமான நிலைய திட்டம் 100% எந்த என்வாயன்மெண்டல் எந்த சுற்றுச்சூழலும் பாதிக்காது, ஒரு விஷயமும் இருக்காது, பிரமாதமா நீங்க ஃபிளைட்டை பறக்க விடலான்னு இருந்துச்சுன்னா அந்த ரிப்போர்ட்டை அப்பவே திமுக அரசாங்கம் வெளியிட்டு இருக்குமே. கண்டிப்பா. அப்போ அந்த எவ்வளவு மூடி மறைச்சிருப்பாங்க அதுல. அதுதான் அந்த இப்ப கூட ஒண்ணும் கிடையாது. அந்த ரிப்போர்ட் எங்கன்னு கேட்டு விஜய் அரசாங்கம் வெளியிட்டு இல்ல அந்த ரிப்போர்ட்டை மறைக்க வேண்டிய தேவை இல்ல. விஜய் அரசாங்கம் வெளியிடுறது இல்ல, எங்க அந்த ரிப்போர்ட்னு கேட்டு வெளியே கொடுக்க காட்ட வேண்டியது தானே. அதுலயே இவங்க அந்த திமுக முகத்தரை கிழிஞ்சு போயிடும்ல. அந்த ரிப்போர்ட்டை வெளியிட வேண்டிய திமுக அரசாங்கம் ஏன் அதை வெளியிடாம வச்சாங்க? அப்போ வெளியிடாம வச்சதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம ஆராய்ஞ்சாலே இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ நம்ம இவ்வளவு விஷயம் பேசிட்டு இருக்கோம். அதாவது நமக்கு ஒரு பத்திரிகையாளனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவின் அடிப்படையில நம்ம ஏதோ கொஞ்சமா இவ்வளவு நீர்நிலைகள் இருக்கு, இந்த பறவைகள் இருக்கு, அது வெட்லாண்டா, அதுவும் காது வழி செய்தியா நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட செய்தியா தான் சொல்றோம். அதை கேட்டு அது மட்டும் இல்லாம அது சம்பந்தமான வல்லுநர்கள்ட்ட பேசி ஆமா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பேசி இது எல்லாமே இப்போ விஜய் அவர்களே இந்த பரந்தூர் திட்டத்தை எடுக்கும் போது அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஏர்போர்ட் திட்டம் வரலாமா வேணாமா அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏர்போர்ட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஆளுங்க, இந்த ஏர்போர்ட்ல வந்து பாண்டித்யம் பெற்ற இந்த அதிகாரிகள்கிட்ட விஜய் அவர்கள் டைரக்டாவே கன்சல்ட் பண்ணார். அது யாரும் கன்சல்ட் பண்ணலாம், நானும் கன்சல்ட் பண்ணலாம், நீங்களும் கன்சல்ட் பண்ணலாம். அந்த மாதிரி கன்சல்ட் பண்ணி அவங்க கொடுத்த ஒரு 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 கன்க்ளூஷன் அடிப்படையில தான் இந்த திட்டம் கூடாது அப்படிங்கிற முடிவை விஜய் எடுத்தார் அப்படின்னு வந்து ராஜ்மோகன் சொன்னார். அப்படின்னா இப்போ நமக்கு தெரியுது அவர் கன்சல்ட் பண்ணியிருக்காருங்கிற போது அவருக்கு தெரியுது மச்சேந்திரநாதன் ரிப்போர்ட்லயும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு 90% அதிகமா இருக்கு. ஆனா திமுக அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு உதயநிதி அவர்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாது? ஏன் தெரியாதுன்னா அதான் பின்னாடி ஆதாயம் இருக்குதுன்னு அதையும் தான் சட்டமன்றத்தில் சொல்றாங்களே. அதுதான் சார், நம்ம அதான் இந்த அந்த ஆதாயம் இருக்கு அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை உண்மை அப்படி நிரூபிக்க வேண்டிய கடமை தாவேகா அரசாங்கம். அதான் டேபிள்ல இருக்கு, நீங்க சொன்னா போதாது, நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா வந்து அது வந்து காற்றோட வந்து கரைஞ்சு போயிடும். ஸோ இந்த அளவுக்கான விஷயங்கள் இருக்கிறதாலதான் பரந்தூர் திட்டம் வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு இந்த அரசாங்கம் வந்திருக்கிறது. குறிப்பா வந்து அன்பில் மகேஷ் சேர்த்துக்கணும் பள்ளிக்கல்வித்துறையில. ஏன்னா வந்து மரிய வில்சன் அவர்களே வந்து சொல்லியிருக்காரு, நான் தான் சாட்சின்ட்டாரு, சாட்சி கூண்டுல ரெடியா இருப்பாரு. இல்ல சார், அதுதான் இந்த ஊழல் குற்றச்சாட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம பரந்தூர் பத்தி பேசுறோம். பரந்தூர் இல்ல, இந்த ஊழல்னாலதான் பரந்தூரே வந்ததுன்ற குற்றச்சாட்டு. அதுதான் சொல்றேன், பரந்தூர் விவகாரத்துல நம்மளுடைய கன்க்ளூஷன் அப்படிங்கிறது வந்து இதுதான். ஒரு பத்திரிகையாளரா நம்ம வந்து ஜியோகிராபிக்கலா என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டோம். ஆனா பொலிட்டிக்கலா அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு ஊழல் சொல்லும் போது நம்ம அதையும் சுட்டி காட்ட வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குல்ல. அதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த சென்னை 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுச்சு, வளர்ச்சியில 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுச்சு.
பின்னாடி போயிருச்சு. பின்னாடி போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? உண்மையிலேயே இவங்க ஆட்சி வந்திருந்தா தான் 10 வருஷம் இல்ல 20 வருஷத்துக்கு பின்னாடி போயிருக்கும். உண்மையிலே. ஏன் அப்படின்னா ஒரு துறையிலும் நடக்கக்கூடிய வந்திருந்தா அப்படின்னா ஏற்கனவே வந்த ஆட்சினால எவ்வளவு போச்சு வந்த வெளியில பேசுறதெல்லாம் கேள்விப்படல. இல்ல வந்த ஆட்சி வந்து 13 லட்சம் கோடி வாங்கிட்டு போச்சு. அதை பத்தி நம்ம திருப்பியும் பேசணுமா? அத 13 லட்சம் கோடி இந்த கருப்பு நாள்னு சொன்னாரு. ஒரு கருப்பு அரசாங்கம் தான் நடந்தது, ஒரு பாசிச அரசாங்கம் தான் நடந்ததுன்னு சமூக ஆர்வலர்கள்லாம் பேசுறதெல்லாம் இவங்களுக்கு காதுல விழவே இல்லையா? அதுதான் சொல்றேன். இப்ப இவங்க ஆட்சி திருப்பியும் வந்துருந்துச்சு அப்படின்னா இதுதான் உண்மையிலே வந்து தமிழகம் வந்து இன்னும் 10 வருஷத்துக்கு பேக்ல போயிருக்கும். அட்லீஸ்ட் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் நாம ஒன்றும் விஜய் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு உட்காரல. அட்லீஸ்ட் இந்த கவர்மெண்டோடைய இன்டென்ட், அதாவது அவங்க செய்ய நினைக்கக்கூடிய அந்த செயல் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே பாசிட்டிவா இருக்கு. அதாவது யாராவது வந்து தேர்தல் நேரத்தில் சொன்னதை இப்போ தேர்தல் முடிஞ்சு சிஎம் ஆனதுக்கு அப்புறம் யாராவது நினைவிலையாவது வச்சிருந்துருக்காங்களா? இல்ல. கடந்த காலங்கள் நம்ம பார்த்திருக்கோமே, எவ்வளவு விஷயங்கள் பார்த்திருக்கோம். 2019 நாடாளுமன்ற தேர்தல் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியோட திமுக வேட்பாளராக இருந்த டிஆர் பாலு பரந்தூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஜங்ஷன்ல, அம்பேத்கர் சிலை ஜங்ஷன்ல அங்க இருக்கக்கூடிய இந்த மக்கள் மத்தியில் என்ன பேசினாரு? 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வந்து மத்தியிலையும் அரசாங்கம் வரும். மத்தியில் அரசாங்கம் வந்துச்சுன்னா இந்த டிஆர் பாலு முதலில் என்ன செய்வான் அப்படின்னா பரந்தூர் திட்டத்தை கைவிடுவான் அப்படின்னு சொன்னது. 8 வழி சாலைக்கு 8 வழி சாலை அதே மாதிரி அதேதான் பண்ணாங்க. அதுதான் சொல்றேன். இந்த பரந்தூர் திட்டத்தை இந்த டிஆர் பாலு கைவிடுவான் அப்படின்னு வந்து டிஆர் பாலு வந்து முழங்கினார். ஆனா அவரோட பையன் வந்து என்ன முழங்குறாரு? அதாவது திட்டத்தை கைவிட்டுறதால 10 வருஷம் வந்து பேக்ல போயிடுச்சு. இந்த அன்னியன் படத்துல மாறி மாறி விக்ரம் வருவான்ல, இல்ல எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியா வந்தா ஒரு பேச்சு, இதெல்லாம் வந்து 10 வருஷம் பேக்ல போயிடுச்சுன்றாரு. 10 வருஷம் பேக்ல போனது அப்ப அவங்க அப்பாவுக்கு தெரியாதா? 10 வருஷம் பேக்ல போனது. அவர் உங்களை விட கப்பல்லாம் வச்சிருக்காருன்றாங்க. அதுதான் கப்பல்லாம் வந்து வச்சு வியாபாரம் பண்ணுவாரு. அவருக்கு தெரியாதா? உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா? அப்ப சரி, அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அப்ப உங்க அப்பாவுக்கு அறிவு இல்லையா? உங்க அப்பா சொன்னது வந்து சரியில்லையா? அப்ப என்னதான் உங்களுக்கு? அப்போ எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் மாத்தி மாத்தி பேசக்கூடிய அரசியல்வாதிகள் இவ்வளவு பேர் இருக்கும்போது எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த போராட்டத்துக்காக போய் முன்னாடி நின்னதாகட்டும், அந்த மக்கள்கிட்ட பேசுனதாகட்டும், பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்படும் அப்படின்னு அறிவிச்ச மாதிரியே கைவிட்டதாகட்டும், அதை வந்து விஜய் அவர்கள் ஒரு அரசியல்வாதியாக வந்து சரியா செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் பாக்குறோம். ஆனா விஜய் அவர்களுடைய வேலை இன்னும் முடியல. இந்த வேலை இந்த ஒரு 4 விஷயங்கள் நம்ம சொல்லிடலாம். பரந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இன்னும் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்டால வந்து அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இனிமேல் அங்கே லேண்டும் வாங்க முடியாது, விற்க முடியாதுங்கிற ஒரு ஃப்ரீசிங் ஸ்டேஜில் வந்து அது இருக்குது. அந்த ஃப்ரீசிங் ஸ்டேஜை ஃபஸ்ட்டு எடுக்கணும். 1. 2வது, கிட்டத்தட்ட அந்த மக்கள் ஒரு 6-7 வருஷமாக அவங்க வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. ஒரு போராட்டத்தின் போதும் அவங்க மேலே கிட்டத்தட்ட 10 வழக்குகளுக்கு மேலே இருக்குது. இவங்க போராடினாங்க அப்படிங்கிறதுனாலே வந்து கிட்டத்தட்ட 10 வழக்குகளுக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த பரந்தூர் போராட்டம் தொடர்பாக போராட்டம் நடத்திய விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகள், பரந்தூருக்கு உண்மையான விவசாயிகள் இந்த பரந்தூருக்கு ஆதரவாக பேசி கேஸ் வாங்கினவங்க, இவர்கள் மீது சமூக ஆர்வலர்கள், உண்மையான சமூக ஆர்வலர்கள் எல்லாமே வார்த்தை ஜாலம் பண்ற இது கிடையாது, வாடகை வாய்கள் கிடையாது. உண்மையான சமூக ஆர்வலர்கள் அவங்க மீதான இந்த வழக்குகள் வந்து போடப்பட்டுச்சு இல்லையா திமுக அரசாங்க காலத்துல, அதை வந்து வாபஸ் வாங்கணும். 3வது விஷயம், இந்த கைப்பற்றப்பட்ட இந்த 1000 ஏக்கருக்கு மேல இருக்கக்கூடிய அரசு நிலத்தை என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறது வந்து வெகு விரைவில் விரிவாக வந்து அறிவிக்க வேண்டும். அதாவது அந்த சூழல் வந்து பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கான விஷயத்தை அறிவிக்க வேண்டும். 4வது விஷயம், 2023 முன்னாள் IAS அதிகாரி மச்சேந்திரநாதன் கமிட்டி ரிப்போர்ட்டை வந்து வெளியே வரணும். ரிப்போர்ட்டை அரசு ஆவணமாக சட்டமன்றத்தில் தூக்கி வெளியிடணும். இதுதான் அந்த மச்சேந்திரநாதன் கமிட்டி ரிப்போர்ட், படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடணும். அதை மக்கள் மத்தியிலும் அதை வந்து வெளிப்படுத்தணும். அப்படி அவங்க என்னதான் அவங்க ரெட் ஃபிளாக், அவங்க எங்கெங்கெல்லாம் ரெட் ஃபிளாக் அவங்க 2 அரசுக்கும் பண்ணணும்ன்ற அதுதான். இல்ல இது ஏன்னா இந்த ஜெமினி பொம்மை மாதிரி ஒரு 2 பொம்மைங்க ஊதுகுழலா இருக்கும்ல, அது போல இப்ப இன்னைக்கு பாஜகவும் ஒன்னாதான் நிக்குது, திமுகவும் ஒன்னாதான் நிக்குது. இதுல அதுதான் சொல்றேன், இந்த மச்சேந்திரநாதன் IAS கமிட்டியோட ரிப்போர்ட்டை வந்து வெளியிடணும். 5வது விஷயம், இன்னொரு ஏர்போர்ட், 2வது ஏர்போர்ட்டுக்கான தேவை இருக்கா அப்படின்னா மிக நிச்சயமா இருக்கு. அப்படிங்கிற போது ஏற்கனவே தமிழக அரசு பரிந்துரை செய்து மீதி 3 இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த 3 இடத்துல எது வந்து ஃபீஸபிளா இருக்கு,
எது வந்து மக்கள் கம்மியா இருக்கிறாங்க, எங்க இந்த மாதிரி என்வாயன்மெண்டல் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதை பார்த்து இப்போ ஆக்சுவலா அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நாம வந்து அறிகிறோம். டைம்ஸ் ஆஃப் இந்தியால விரிவா ஒரு செய்தி வந்திருக்கு. அவங்க வேற சில இடத்தையும் நம்ம இந்த 3 இடம் தமிழக அரசு ஏற்கனவே சொன்னதால நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த 3 இடத்தை தாண்டி ஸோ ஈசிஆர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த முட்டுக்காடு பகுதியிலையும் இந்த கொண்டு வரலாமா, ஏர்போர்ட் கொண்டு வரலாமா அப்படிங்கிற அந்த திட்டமும் அரசாங்கத்திடம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மீனவருடைய வாழ்வாதாரத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு. இல்ல முட்டுக்காடு சார், வாழ்வாதாரம் அப்படிங்கிறது வந்து இருக்குதான் சார். வாழ்வாதாரத்துக்கு நீங்க மாற்று ஏற்பாடுகள் செய்யலாம். ஆனா இங்க இந்த வாழ்வாதாரம் சூழ்நிலை, ஆமா சூழியல் சார்ந்த விஷயங்கள் இருக்குல்ல, இதுக்கு வந்து உங்களால மாற்று பண்ண முடியாது. சோ இதுக்கு மாற்று உங்களால பண்ண முடிஞ்சு அப்படின்னா நீங்க ஏர்போர்ட் அங்க கூட தாராளமா கொண்டு வரலாம். சோ கிட்டத்தட்ட இந்த 4-5 விஷயங்களை விஜய் அரசாங்கம் செஞ்சுச்சு அப்படின்னா உண்மையிலேயே அவர்கள் மீதான நம்பிக்கை வந்து கூடும். வெறும் வந்து அரசியலுக்காக ஒரு ஸ்டண்ட்டுக்காக வந்து இவர் கை விட்டாரு அப்படின்னு உருட்டிட்டு திரிகிறவங்களுக்கு எல்லாம் நல்லா மண்டையில உரைக்கிற மாதிரி இதை வந்து செஞ்சா நல்லா இருக்கும். ஓகே, இவ்வளவு நேரம் எனக்கு நீங்க சொல்ல வேண்டியது நான் சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா இதை வந்து பத்திரிகையாளராக நானும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுல இவ்வளவு இருக்கு அப்படின்னும் போது இது வந்து ஒரு படிப்பு தானே. மக்களுக்கு புரியாத பல விஷயங்களை நீங்க சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றி.